வட்டி முதலைகள் ஆலோங் கடன் வசூல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 பேர் நேற்று பத்துப்பாஹாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த குழுவில் இடம்பெற்ற ஒருவர் தனித்து வாழும் தாய் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் ஆஜராகியவர்கள் 28 வயது நூருல் ஃபாரா ஷஃபிகா அப்துல் அசீஸ், 33 வயது சைட் நஜிப் சைட் மொஹமட், 35 வயது சியோங் வி சென், 30 வயது மொஹமட் ரெட்ஜ்வான் மொஹமட் ஹடா ஆகியோராகும். இவர்களில் சைட் நஜிப் தனித்து வாழும் தந்தை என்றும் ஃபாரா ஷஃபிகா தனித்து வாழும் தாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஜொஹூர் பாருவில் உள்ள தாமான் யூனிவர்சிட்டி, தாமான் மாஜு ஜயா, தாமான் தேசா ஜயா, பாசிர் குடாங், குலுவாங் பகுதிகளில் பல வீடுகளின் சுவர்களில் சிவப்பு சாயம் ஊற்றி கடன் செலுத்த தவறியவர்களை அச்சுறுத்தும் நோக்கத்தில் நோட்டீசுகள் ஒட்டிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.